பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை: நேர்மையாளர் தம் வருமானத்தை வாழ்வதற்கு பயன்படுத்துகின்றனர், பொல்லாதவரோ தம் ஊதியத்தை தீய வழியில் செலவழிக்கின்றனர். The wages of the righteous is life, but the earnings of the wicked are sin and death. நீதிமொழிகள் அதிகாரம் 10 வசனம் 16. நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு பயந்து பணிந்து நேர்மையாக வாழும் பொழுது நம்முடைய வருமானம் நம்முடைய வாழ்வுக்கு மட்டுமே பயன்படும். நேர்மையற்றவர்களாய் வாழும் பொழுது வருமானம் நிறைய வரும் போல தெரியும். ஆனால் அந்த வருமானம் அவர்கள் செய்த தவறை மறைக்கவே அது செலவாகிவிடும். நேர்மையில்லாத வரும் வருமானத்தை நினைத்து ஒவ்வொரு இரவும் அவர்கள் தூக்கம் கெடும். அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்கும். நேர்மையாக பெறும் வருமானமோ நமக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். அதன் மூலம் நாமும் நம் குடும்பமும் ஆசி பெற்ற குடும்பமாக மாறுவோம். உண்மையான மகிழ்ச்சி நம் குடும்பத்தில், நம்முடைய மனதில் எப்பொழுதும் என்றும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீரால் நிலைத்து நிற்கும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, மரண பயமும் நெருங்குதே, மரணம் வென்ற இயேசு பார், மரண பயமும் நெருங்குதே, மரணம் வென்ற இயேசு பார். கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டலோ, கல்வாரியின் மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டலோ, கவலையேன் கலக்கமேன், கர்த்தர் இயேசு அழைக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அவரின் குரலை கேட்ட பின்னும் தயக்கமேன், அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார்.